ஹாய் ஹலோ மணிகண்டன் சரி வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து முள் வாட்சில் மணி பார்க்க தெரிய மாட்டேங்குது சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து நான் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. தெரியாதவங்க நிறைய பேர் குத்து மதிப்பாக 5 மணி ஆக போகுது, 5:30 ஆக போகுது, முக்கால் இந்த கால் அரைலாம் தெரியல, நிமிஷம் ரன்னு 32 இதெல்லாம் தெரியாமல் அப்படி ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ. மற்றவங்களுக்கு தெரியாதுங்களா உள்ள இதிலே வந்து சில விஷயம் என்னன்னாக்கா 12வது படித்த மாணவர்கள்லாம் வந்து காலேஜ் போகிறவங்களுக்காக வந்து கூட மணிக்கணக்கில் தெரிய மாட்டேங்குது சில விஷயம். நான் அதையும் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை தள்ளாமல் தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் வீடியோக்குள்ளே போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போது இப்படி கடிகாரம் மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கிறோம், சரிங்களா? பாருங்கள், 12, 6, 3, 9. இப்போ இங்கே வந்தால் மணி கணக்கு, இங்கே கால், இங்கே அரை, இங்கே 9:45, சரிங்களா? அப்போ 10, 11, 1, 2, 4, 5, 7, 8. பாருங்கள், இப்போ இந்த கட்ட முள் 9 நிற்கிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீட்டு முள் வந்து 3க்கு 4க்கு சென்டராக நிற்கிது. அப்போ மணி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து நிமிட முள், இது பிரச்சனை இல்லை. இது நிமிடம் வந்து நொடி வந்து நம்ம சேர்த்திக்க மாட்டோம். நமக்கு தேவை வந்து மணியும் நிமிடம் தான். இது வந்து மணி கட்ட முள், இது வந்து நிமிஷம் அப்படிங்கிறது. இது வந்து நொடி வந்து நமக்கு சேர்த்திக்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்ட முள் வந்து 9 இருக்குதுங்க, நல்லா பார்த்துங்க. இந்த நீட்டு முள் வந்து 3க்கு 4க்கு சென்டராகுது. அப்போ 3ங்கிறது கால், 6ங்கிறது அரை, 9ங்கிறது முக்கால், 12 வந்தால் 1 ஹவர்னு சொல்கிறது நம்ம. இப்போ 3ங்கிறது வந்து 15 நிமிஷம், அப்போ 4ங்கிறது வந்து 20 நிமிஷம். அப்போ 15க்கும் 20க்கும் சென்டர் என்ன நம்ம அப்படின்னு கேட்குறோம். அப்போ அந்த 15 என்னங்க புதுசாக கேள்வி வேறு 15 இது கேட்கணுங்க. டைம் வாட்சில் நம்ம பார்க்குறோமில்ல, நம்ம நம்பர் வாட்சில் பார்க்குறோம், செல்ஃபோனில் பார்க்குறோம். அப்போ இதையும் தெரிஞ்சுக்கணுமில்ல. அப்போ இது சென்டராக நின்னா 15, 20, அப்போ வந்து 17:30, அப்போ 9, 17:30. மணி எவ்வளோ? 9 மணி 17:30. இப்போ மணி எவ்வளோனா 9, 17:30. சரியாச்சுங்களா? இப்போ அதே வந்து இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்குறோம்னா, இப்போ இதை அழிச்சிட்றோம். இப்போ இந்த முள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து சென்டராக இருக்குது. இப்போ வந்து அதே அந்த கட்ட முள் வந்து 9 இருக்குது, நீட்டு முள் வந்து 6க்கு 5க்கு சென்டராக இருக்குது. இப்போ மணி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ மணி எவ்வளோ நம்ம சொல்ல முடியும்? இது தெரியாதுங்க, என்ன பண்ண முடியும்? இது குத்து மதிப்பாக வந்து இப்போ 2.5 நிமிஷம் எதோ சாதிக்கலாம், 1 நிமிஷத்தில் எத்தனையோ சாதிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கோர்ட்டு கேஸுன்னு பார்த்தோன்னா 1 நிமிடத்தில் எதோ சாதிக்கிறாங்க. ஒரு கேஸுலாம் எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இது வந்து 2.5 நிமிஷத்துக்கு வந்து கழிச்சிடறாங்க. 2.5 நிமிஷத்துக்கு கழிக்க முடியாது இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்களுக்கு. இப்போ பாருங்கள், 5ல் இருந்தால் 25, 6ல் இருந்தால் 30 அரை. அப்போ இது வந்து 5க்கும் 6க்கு சென்டராக இருக்குது. அப்போ மணி எவ்வளோ? 9, 25 + 30, அப்போ 25, 27, 9, 27. பாருங்கள், இந்த இடத்துல நிற்கிது மணி. அப்போ மணி எவ்வளோ? 9, 27. சரிங்களா? இப்போ டைம் வந்து கட்ட முள் 9 இருக்குது, நீட்டு முள் அந்த நிமிஷ முள்ளுன்றது 6க்கும் 5க்கு சென்டராக இருக்குது, 9, 27. சரிங்களா? சரி, அப்போ இது அழிச்சிடும். இப்போ அப்படியே இந்த முள்ளை வந்து இப்படி போட்டுக்கும். என்ன பண்ணிடுறாங்க, இப்படி வச்சுக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, 12 மணி ஆகும்போது 12 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க தெரியாதவங்க. 12 மணி ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க, 12 மணி ஆகும்போதுன்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்டாக இது தெரிய மாட்டேங்குது. அப்போ வந்து 11க்கு 12க்கு சென்டராக இருக்குது. இப்போ இது சென்டர்னு வச்சுங்க, இது நம்ம வந்து சென்டராக போட்டுக்கிறோம், சென்ட்ரு. அப்போ இந்த சென்டர்னும் போது உனக்கு இங்கே வந்தால் உனக்கு 9, 10, 50, 55, இங்கே 12, 60ன்றோம். அப்போ இந்த வந்து 55, 60க்கு சென்டர் எவ்வளோ ஆச்சு? 55, 60, 55, 2, 55, 57. அப்போ மணி எவ்வளோ ஆச்சு? 9, 57. பாருங்க, 9 மணி 57 நிமிஷம் நொடின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இப்படி தான் டைம் சொல்ல முடியும் நம்ம இந்த இடத்துல, 9, 57. இப்போ அதே வந்து இப்போ இந்த கட்ட முள்ள வந்து 3 இருக்குது. சரிங்களா? 3 இருக்குது. இப்போ இந்த நீட்டு முள் வந்து
7க்கும் 8க்கும் சென்றாகுது. அப்போ மணி எவ்வளோ? 3. 3க்கும் 7க்கும் 8க்கும் சென்றாகுது. அப்போ 35 40. நம்ம என்ன சொல்லுவோம்? 7:30 சொல்லுவாங்க, இல்லைன்னா 7:45 சொல்லுவாங்க, 7:40 சொல்லுவாங்க. 7:40 சொல்லக்கூடாது, 7:35 சொல்லக்கூடாது. அப்போ 35 ஒரு 40க்கு சென்று 35 37:30. அப்போ என்ன? 3 37:30 பாருங்கள். 3 மணி 37 நிமிஷம் 37:30. சரிங்களா? இதுதான் டைம், இங்கனோட டைம் இது. ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தா, எப்பேற்பட்டவங்களும் படித்தவங்களும் இந்த 12வது படித்த மாணவர்களே இது நான் நிறைய பேர்த்து கேட்குறேன். சொல்ல தெரியல, தம்பி கட்டமுள்ள 4 இருக்குது, நீட்டு முள்ள 6க்கும் 7க்கும் சென்றாகுது அப்படின்னாக்கா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி யோசனை பண்ணுறாங்க. 6:30 இருக்குமோ, 6:35 இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த 2.5 நிமிஷம் கழிச்சிடுறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய், நன்றி.